நான் கூட இப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த தனுஷ் ஏன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் தெரியுது உடம்புல ரத்தத்தில் வந்து நடிப்பு ஊறி இருக்குது. கஸ்தூரி ராஜா உடம்புல இருக்க அந்த ரத்தம் தானே வந்து தனுஷ்கிட்ட இருக்குது. அதனால தான் தனுஷ் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகனாக இருக்க முடியுதுன்னா அது கஸ்தூரி ராஜா தான் காரணம். உன் தெம்பு குறைஞ்சாலும் வைராக்கியம் குறையலே. அல்ல போதுமானவன். ஆடுகளம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பல திரைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா படத்துக்கும் நான் வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல. சில நேரங்களில் நல்ல படங்களுக்கு விமர்சனம் பண்ணி தான் தீரணும், தவிர்த்துட்டு போக முடியாது. சில நேரங்களில் மோசமான படங்கள் வெளியே வந்தாலும் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்குறதுக்காக நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து நான் அந்த திரைப்பட விமர்சனங்களை நான் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த படம், இந்த ஹபீபின்ற இந்த படம் வந்து நான் விமர்சனம் பண்ணாமல் கடந்து போனேன்னு வச்சுங்களேன், அது எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஆகிடும் நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையிலேயே. ஏன்னா தமிழ் சினிமாவில் நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்குறோம், எண்ணற்ற படங்கள், கணக்கே கிடையாது. எவ்வளோ படம் கூட நம்ம எண்ண முடியும், அவ்வளோ படங்கள் பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் டிவி சீரியல்கள் பார்த்துருக்குறோம். இப்போ வந்து வெப்சீரிஸ் பார்த்துட்ருக்குறோம். பல மொழிகள் படங்கள் பார்க்குறோம், ஹாலிவுட் பிக்சர்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ படங்கள் பார்க்குறோம் தான். ஆனால் எல்லா படமும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தானா இல்லை. ஆனால் இந்த ஹபீபி படம் வந்து எனக்கு கொஞ்சம் அது என்னவோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எவ்வளோ சாதி எதிர்ப்பு படங்கள், மத எதிர்ப்பு படங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம். அல்லது வந்து க்ரைம் சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து கேட்டால் வந்து வெவ்வேறு விதமான படங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் பட் இந்த படம் பார்த்த பிறகு தியேட்டரில் வந்து எழுந்துக்க கூட வந்து நமக்கு வந்து மனசு இல்லை. நான் எப்போவுமே இந்த தியேட்டரில் படம் விட்டாச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன். உடனே ஏன் என்ன சொல்லப்போனால் அந்த வணக்கம் போட்ட உடனே எழுந்து வேகமாக வெளியே வந்துடுவேன். இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸு எல்லாரும் வந்து வெளியே போன பிறகு ரொம்ப நிதானமாக கடைசியாக தான் வெளியேறினோம் தியேட்டரை விட்டு. அந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா இது என்ன காதல் படமா, இல்லை மதம் சார்ந்த படமா, அல்லது என்ன இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்கு, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு லைனில் சொல்லலாம். அந்த இயக்குனரை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. மீரா கதிரவன் உள்ளபடியே வந்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட இயக்குனர்லாம் வேணும். நாம் பேசியாக வேண்டும். 2000க்கு பிறகு நம்மக்கிட்ட மிகப்பெரிய சரிவு தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுடைய சில நடவடிக்கைகள் இருக்குல்ல, அது 2000 வரைக்கும் ஓகே. நான் சொல்கிறது அண்ணன் ஆர்கே செல்வமணி இந்த டீம்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இந்த மணிரத்னம், இந்த ஆர்கே செல்வமணி, இவங்க டீம், இவங்களாம் வந்து 2000க்குள்ளே இவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்கள்லாம் வந்து பெருசாக சொல்லிக்க முடியல. பெரிய என்ன சொல்கிறது கேட்டால் பிரம்மாண்ட நடிகர்களை நோக்கியே இவங்களுடைய பயணம் இருந்தது. அதனால் வந்து நமக்கு கிடைச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்ட படங்கள் இருந்ததை தவிர மனிதருடைய உணர்வை சொல்லக்கூடிய படங்கள்ன்றது ரொம்ப ரேராக வந்துச்சு. மனிதருடைய வலியை சொல்லக்கூடிய, உணர்வுகளை சொல்லக்கூடிய. சரி, அப்படியே வந்து சில பேர் வந்தாங்க. 2010க்கு பிறகு வந்த இயக்குனர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதி பேர் மென்டலாக இருந்தான். உண்மை. 2010க்கு பிறகு வந்த நான் சொல்கிறேன், 2010க்கு பிறகு வந்த 2005 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2010க்கு பிறகு வந்த பாதி இயக்குனர்கள் வந்து மென்டல், அவனும் மென்டலு, படம் பார்க்குற நம்மளையும் மென்டல் ஆக்கிடுவான். அப்படி தான் இருந்தாங்க. நான் இயக்குனர்கள் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. கேட்டால் அவன் வந்து அதாவது தமிழ் சினிமாவே அவன் தான் வந்து உருவாக்குன மாதிரி பேசுவானுங்க. அப்படி தான் இருந்தது. அப்போ நம்ம சிக்கி தவிச்சோம். அப்படியே வலியை சொல்லுவான், அதே சமயத்தில் ரத்தத்தோடு சொல்லுவான். அப்படி தான் இருந்தது. பட் இந்த படம் வந்து எனக்கு அதாவது ஒரு மனித சமூகத்தோட வலியை சொல்லுது. ஆனால் வந்து ரத்தத்தோடு சொல்லவே இல்லை. அந்த வாழ்வியல் முறையோடு சேர்ந்து சொல்லும்போது எனக்கு உள்ளபடியே எனக்கு ரொம்ப இப்படி கூட நம்ம மனித சமூகத்தில் மனிதர்கள் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் சமூகம், அப்படி தான் வந்து போயிட்டுருக்குறோம். என் சொந்த பந்தம், இப்படி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் சக மனிதர்களோடு வாழக்கூடிய ஒரு தனி சமூகம் எப்படி வந்து இங்கே எந்த மாதிரியான வலியை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குதுன்றதை காட்டியிருக்காரு மீரா கதிரவன்.
உள்ளபடியே காட்சிகள் புரியுது, கதை புரியுது, காட்சிகள் புரியுது. படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து நம்மளோட ரொம்ப என்ன ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை நாம் வந்து அந்த நடிகர்களோடு சேர்ந்து நாமளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா சேர்ந்துட்டோம். அப்படி தான் இருந்துச்சு. அற்புதமான ஒரு படைப்புகள். தயவுசெய்து அத்தனை பேரும் இந்த அபிபி படம் பாருங்கள். தியேட்டரில் போய் பாருங்கள். சப்போஸ் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த நேரம் இல்லைன்னா சப்போஸ் இதை வந்து ஓடிடியில் படம் வந்தாலும் கூட நீங்கள் படம் போய் பாருங்கள். ஆனால் படம் பார்க்கணுன்றது தான் முக்கியம். நீங்கள் போய் படம் பார்க்கறதுனால தியேட்டர் உரிமையாளருக்கு சம்பாத்தியம் வரும், தயாரிப்பாளருக்கு சம்பாத்தியம் வரும், இயக்குனருக்கு வந்து சம்பாத்தியம் வரும், நான் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். படத்தை பார்த்தா தான் ஒரு சமூகம் வந்து எவ்வளோ வழிகளோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குன்றது தெரியும். அவ்வளோதான். அதை ஏன் தெரிஞ்சுக்கணுன்றது நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட், அறிவாளிகள் கேட்பாங்க, இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அந்த மனிதர்களை வந்து சக மனிதர்களுக்கு மீது நமக்கு ஒரு அன்பும் பரிவும் வரும். ஓ இப்படி கூட. ஏன்னா பல பேருக்கு அவங்களுக்கு என்னப்பா, அவர் பாய் பையன் வந்து துபாயில் இருக்கிறான், அவருக்கு என்னங்க குறை? பார்த்தீங்களா வீடு எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க, மாடி மேலே மாடி கட்டுறாங்க. காரணம் பையன் துபாயில் இருக்கான், அவர் பாய் பையன் துபாயில் இருக்கிறான். அங்கேருந்து மொத்தமாக பணம் அனுப்புகிறான், தங்க பிஸ்கெட்டாக அனுப்புகிறான், தங்க கட்டியாக அனுப்புகிறான், இங்கே வீடு மேலே வீடு கட்டுறாரு பாய் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல நம்மக்கிட்ட. எல்லா மனிதர்கிட்டையும் நம்ம வந்து, நான் இந்த இடத்துல இந்து சந்து பொந்து இதெல்லாம் நான் பேசலை. தயவு செஞ்சு நான் பேசுகிறத புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து நான் அப்படி பார்க்கல. இந்த படத்தில் இஸ்லாமிய வகுப்பை சார்ந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு குடும்பம்ன்றதை தாண்டி ஒரு கிராமம் இருக்கிறத தாண்டி ஒரு ஊரை காட்டுறாங்க தான். அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, இங்கே கடைநல்லூர் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய வாழ்வியல் முறை, இதைத்தான் வந்து படம் பிடிச்சிருக்கிறாங்க. சில பேர் நினைப்பாங்க இஸ்லாமியருடைய வாழ்க்கையை வந்து படம் காட்டுங்க. நமக்கு ஏற்கனவே இஸ்லாமியரை வேறு மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பாம்பு போடுறவர், துப்பாக்கி தொழிற்சாலை நடத்துகிறவர், இல்லை வந்து அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத ரீதியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற அந்த முஸ்லீம்கள், இவங்களையே தான் நமக்கு தமிழ் சினிமா காட்டிகிட்டே வந்துச்சு தொடர்ச்சியாக. பிரபலமான பிரம்மாண்ட நடிகர்கள் நடித்த பல படங்கள்லாம் இது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியராக அவங்க வந்து பாம், துப்பாக்கி, இப்படி தான் நம்ம வந்து பெரிய பெரிய உலக நாயகன் கூட அப்படி தான் நமக்கு காமிச்சாங்க. இஸ்லாமியர் அப்படி தான் காமிச்சாங்க. ஆனால் இந்த படத்தையும் இஸ்லாமியரில் காட்டுறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை அது நிஜமானு நமக்கு தெரியாது, ஆனால் இது நிஜம். இப்போது மீரா கதிரவன் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர் நிஜம். காரணம்னா ஒரு கிராமம் சாட்சியாக இருக்குது, ஒரு ஊர் சாட்சியாக இருக்குது, வாழ்வியல் முறை சாட்சியாக இருக்குது. இது எதுவுமே பொய்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் வாணியம்பாடி போனாலும் பார்க்கலாம், கடைநல்லூர் போனாலும் பார்க்கலாம், ஆம்பூர் போனாலும் பார்க்கலாம், வேலூர் பார்க்கலாம். இப்படி வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் போனாலும் மீரா கதிரவன் காட்டின அந்த இஸ்லாமியரை நம்ம பார்க்க முடியும். ஏன் நம்ம பக்கத்து வீட்டில் கூட இருப்பாங்க. உண்மைதான். ஆனால் அந்த ஏற்கனவே இந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் காமிச்சாங்க பாருங்கள், அந்த பாய்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி விற்றா மாதிரியோ இல்லை பாம் தயாரித்த மாதிரியோ நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் தமிழ் சினிமா அப்படி தான் காட்டிட்டு வந்தான். இந்திய சினிமாவே சொல்ல முடியும், ஆனால் தமிழ் சினிமா இப்படி தான் காட்டிட்டு வந்தான். இஸ்லாமியர்னா இவங்க தான், இப்படி தான் இஸ்லாமியர். ஆனால் இந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவருடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத காட்டுறாங்க. ரொம்ப உருக்கமாக காட்டுறாங்க. இதை தாண்டி சொன்னால் நான் மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி ஆயிடும். படத்தை போய் பாருங்கள். வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய படம். எல்லா மனிதர்களும், நான் சொல்லுது இது சாதி மதங்களை கடந்து எல்லா மனிதரும் இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பார்க்கணும் அந்த படத்தை. அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். தியேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா உங்களால் எழுந்துக்கவே மனசு வராது. அந்த மாதிரி வந்து இயக்குனர் வந்து கொண்டு போயிட்டார். இந்த படத்தில் நான் பாராட்டணும்னா வந்து எல்லாரையும் பாராட்ட முடியும். எல்லா நடிகர்களும் வந்து அப்படியே அந்த பாத்திரத்தோடு பொருந்திருக்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக நம்ம பாராட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து இயக்குனரை தாண்டி ஒருத்தரை பாராட்டணும்னு சொன்னால் அது கஸ்தூரி ராஜா. உண்மையிலே சொல்கிறேங்க, கஸ்தூரி ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கு தேசிய விருதே கொடுத்தாலும் தகும்.
தேசிய விருது கொடுக்கலாம் அவருக்கு. நான் கூட இப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த தனுஷ் ஏன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் தெரியுது, உடம்புல ரத்தத்தில் வந்து நடிப்பு ஊறி இருக்குது. கஸ்தூரி ராஜா உடம்புல இருக்க அந்த ரத்தம் தானே வந்து தனுஷ்கிட்ட இருக்குது. அதனால தான் தனுஷ் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகனாக இருக்க முடியுதுன்னா அது கஸ்தூரி ராஜா தான் காரணம். கஸ்தூரி ராஜாவுக்கு தேசிய விருது கொடுக்கலாங்க. அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுற கேரக்டரில் அப்படியே பொருந்திடுறார் மனுஷன், அப்படியே அட்டாச். நம்ம வந்து இப்போ கஸ்தூரி ராஜா பார்த்தால் கூட இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசுஃப்ன்ற அந்த மனிதர் தான் தெரிகிறார். அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு நடிப்பு, மிக சிறந்த படைப்பு ஹபீபி. சில பேர் கேட்பீங்க, எல்லாரும் சொல்கிறதே நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படிங்க. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தை குறித்து எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் காசு வாங்கிக்கிட்டு இந்த ப்ரொமோஷனுக்காக பேசணும் கிடையாது. பேசணும்னா நான் அன்றைக்கே பேசியிருப்பேன், படம் பார்த்து அன்றைக்கே பேசியிருப்பேன். வாய்ப்புகள் இல்லாதனால இன்றைக்கி நான் பேசினேன். இந்த 2 நாட்கள் கழித்து எனக்கு உள்நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது. பணம் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எல்லோரும் ஒரு சொல்லுவாங்க, இந்த ஹபீபினா என்ன சார், நீங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்களாக சொல்லுங்கன்னு. அந்த படத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஹபீபி அப்படின்னு சொன்னோன்னா, ஹபீபின்றது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் பேர் தான் ஹபீபி. அவங்கள வந்து ஹபீபின்னு வந்து அழைப்பாங்க. எப்படி நம்ம இப்போ சுற்றுலா பயணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வேலைக்காக பயணப்படக்கூடியவங்க, உத்தியோகத்துக்காக வருவாய்க்காக நாடு கடந்து பயணிக்கிறவங்க தான் ஹபீபின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மீனிங்கு. பொழப்பு தேடி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கல்பும் கண்ணும் பிறந்த முன்ன தானே தேடுது. படத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து இஸ்லாமிய குடும்பங்களில் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் படத்தில் வருது. உள்ளபடியே சிறந்த படம், சிறந்த படைப்பு. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ஓடிடியில் படம் வெளியாகும் போது அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம். சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாங்களா? சோப்பை தூர போட்டுடலாம்.